இப்போவும் கர்ப்பமாக இருக்கிற பொங்கலோடு தாயாரெலாம் இப்போ கர்ப்பமாக இருக்கிற பொண்ணும் வாழை எல்லாம் வாங்கி கோவிலில் கட்டி சுகப்பிரசவமாக ஆகிறதுக்கு பகவானோட அனுகிரகமும் அனுகூலமும் ஹெல்ப்பும் எல்லாம் வேணும்னு சொல்லிவிட்டு இப்போவும் அதில் விஸ்வசிக்கிறவே இருக்கா. இப்போவும் அது நடந்துட்டு இருக்கு ரொம்ப க்ஷேமமாக. There was a lady, ரத்னாவலின்னுட்டு, அவள் ரொம்ப சிவபக்தா. வைகை காவேரி நதிக்கு கரையோட அந்த பக்கம் அவளோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பொண்ணு மறுகரையில் ஆம்படையானோட இருந்துருக்கா. அவள் பிள்ளையாண்டா இருக்கா. நல்ல மாசமாயாச்சு. ஆம்படையான் வேலை விஷயமா வெளியில் போயிருக்கார். அவள் அம்மாக்கு காவேரியில் நதி பொங்கி வந்து ஷீ குட் நாட் கம், இந்த சைடுக்கு வர முடியல, பிரசவத்தை பார்க்கறதுக்கு வர முடியல. ஐயோ இப்படி ஆயிடுத்தே, என் பொண்ணு தனியாக கஷ்டப்படுறாளேன்னு பாவம் ரொம்ப சிவனை நினச்சிட்டு அவள் அப்படி இருக்கா. இந்த பொண்ணு அம்மையால் வர முடியலையே, எனக்கு யாரும் இல்லையே, உங்க பரமேஸ்வரான்னு கூப்பிட்டு இருக்கா. அவள் அப்படி இருக்குது. இவளுக்கு பெயின் ஆரம்பிச்சு வருது. அப்போ பெயின் ஆரம்பித்தோன்னா அவளை அம்மாவை கூப்பிட்றதா சிவனை கூப்பிட்றதான்னு அவள் ரொம்ப பக்தி உள்ளவள். அப்போது அவள் அம்மா என்னடி வந்து நான் இருக்கேன் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு வரா. வரும்போது அம்மா இப்படிமா வந்தா இந்த வெள்ளப்பக்கத்தில் சரி ரொம்ப சந்தோஷம். பாவம் பிரசவம் ஆறுது, குழந்தையும் பிறக்கிறது, க்ஷேமமாறா. அப்போ அவளுக்கு இதெல்லாம் லேகியம் எல்லாம் கொடுத்து மருந்தெல்லாம் கொடுத்து அவளோட துணிகளை எல்லாம் துவச்சி போட்டுண்டு குழந்தைய குளிப்பாட்டி அவளை குளிப்பாட்டி எல்லாம் எப்படி ஒரு பிரசவத்தில் ஒரு தாயார் பண்ணுவளோ ஒரு குழந்தைக்கு அன்பா ஆதரவா, அந்த மாதிரி அந்த ரத்னாவலியோட பொண்ணுக்கு சிவனே வந்து அம்மையா வந்து பண்ணிவிட்டு போறார். அப்போ அது கழிஞ்சு 10-15 நாள் ஆறுது, வெள்ளம் எல்லாம் மடிஞ்சு விடுறது. இவள் வந்து அம்மை வந்து விடுறா. அம்மா வந்தோடனே இவள் சிவன் மறைஞ்சு விடுறார். நீ எப்படி கஷ்டப்பட்டியா நான் இல்லாதக்கி அப்படின்னு சொல்லி கேட்குற அந்த பொண்ணுகிட்ட. இல்லையம்மா நீ தானே எல்லாம் பண்ணினாய் அப்படின்னு கேட்கறது. ஐயோ நான் இப்போதானே வரேன், வெள்ளப்பக்கத்தில் என்னால் வர முடியலையே அப்படின்னு அவள் சொல்லி வருத்தப்பட்டுக்கிறத அம்மாவா சிவனையே வந்து பிரசவம் பார்த்து அவளுக்கு சிசுரூஷி எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காருன்னு அப்பதான் அவள் அம்மைக்கும் பொண்ணுக்கும் தெரியறது. அதனால அன்னையிலேருந்து தாயுமானவரா வந்த சிவன் சொல்லி அவள் திருச்சி உச்சி பிள்ளையார் கோவில் அங்கே இருக்கார். மாதృபூதேஸ்வரர்னு சொல்லுவா, ஏன்னா மாதாவா வந்ததுனால. ஸ்ரீ மாதృபூதம் த்ரிஷீர गिरिनाथं हृदि चिन्तये श्रीमातृभूतं त्रिशिर गिरिनाथं हृदि चिन्तये सुगन्धि कुन्दलाम्बासमेतं श्री मातृभूतं त्रिशिर गिरिनाथं हृदि चिन्तये सुगन्धि कुन्दलाम्बासमेतं श्री मातृभूतं त्रिशिर गिरिनाथं हृदि चिन्तये सुगन्धि कुन्दलाम्बासमेतं श्री मातृभूतं त्रिशिर गिरिनाथं हृदि चिन्तये सुगन्धि कुन्दलाम्बासमेतं
मातृभूतं त्रिशिरगिरिनाथं हृदि चिन्तये सुगन्धि कुन्दलाम्बासमेतं श्री मातृभूतं त्रिशिरगिरिनाथं हृदि चिन्तये सोमसखं नद सुखसानकं नळ सोमसखं नद सुखसानकं नळ कामादिविजय कमनीयगं कामादिविजय कमनीयगं सोमं शिरोधृत सूर्यगन्धं सोमं शिरोधृत सूर्यगन्धं कोमलकरधृत कुरङ्गं गुरुगुहातरङ्गलिङ्गं कोमलकरधृत कुरङ्गं गुरुगुहातरङ्गलिङ्गं श्री मातृभूतं त्रिशिरगिरिनाथं हृदि चिन्तये वासवादिदेव वन्दितचरणं वैश्यजाति स्त्री वेषधरणं वासुदेवमहितं भवतरणं वासनादिरहिता अन्तःकरणं धरहासत्रिपुरादिकरणं वासुकी प्रमुखाभरणं भासमाननववरणं दासजनसन्तोषकरणं सुवासितनवजवन्ति पुष्प सुवासितनवजवन्ति पुष्पविकासप्रियहृदयं सदयं मासवर्षपक्षोत्सवविभवं सदाशिवं परमशिवं श्री मातृभूतं सुवासितनवजवन्ति पुष्पविकासप्रियहृदयं सदयं मासवर्षपक्षोत्सवविभवं सदाशिवं परमशिवं श्री मातृभूतं त्रिशिरगिरिनाथं हृदि चिन्तये